பாவத்துக்கு இனி அடிமையாகாதிருங்கள். அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை மீட்டு இருக்கிறாருங்க விலைக்கிரயம் கொடுத்து. ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மனிதனை விற்கக்கூடிய சந்தை இருக்குதான். மனிதனை இன்னும் சில இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க மறைமுகமாக. இன்னைக்கு வேற மாதிரி பண்ணுறாங்க. இன்னைக்கு வேற மாதிரி விற்கிறாங்க. உடல் உறுப்புகளை விற்கிறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக விற்றுருவாங்க. நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்ட்டு. ஒரு எஜமான் என்ன பண்ணுறாரு, மனிதனை வாங்கக்கூடிய சந்தைக்கு போகிறார். அங்கே போகும்போது எனக்கு அருமையானவர்களே, அழகழகான பெண் பிள்ளைகளை விலை பேசி விற்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த எஜமான் அங்கே ஒரு ஓனர், அந்த ஏரியா பெரிய ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுறாரு, அழகான ஒரு பிள்ளையை அவர் தேர்வு செய்து பணத்தை கட்டி என்ன செய்கிறாரு, வாங்கி கொண்டு வருகிறார். அதாவது சாதாரணமாக எனக்கு அருமையானவர்களே அப்படியே அழகழகாக ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு அருமையானவர்களே அப்படியே வந்து வரிசையாக நிறுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கைகளையும் கால்களிலையும் விலங்கு சங்கிலி போட்டிருப்பாங்க. என்ன தப்பிச்சு என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் ஓடக்கூடாது. ஒரு ஆடு மாடை போல களத்துலேயும் கையிலையும் ஒரு சங்கிலி போட்டு என்ன செய்வாங்களாம், பிடித்து சந்தையில் அப்படி வச்சுருப்பாங்களாம். அப்படி தான் அவர் வாங்கிட்டு வர்றார். காரில் ஏற்றினார், வீட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த மனிதன் வீட்டுக்கு வாசலில் கார்லேருந்து இறங்கின உடனே டோரை திறந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் பிள்ளை கீழே இறங்கி காரி அந்த அந்த ஓனர் முகத்தில் துப்பினாலாம். இனி இவன் என்ன நம்மளை சித்திராவதை செய்ய போறானா தெரியலையே, நம்மளை எவ்வளவு கொடுமைப்படுத்த போறானா தெரியல அப்படின்னு சொல்லி காரி முகத்தில் துப்பினாலாம். அவரோ அதை துடைத்து கொண்டு அவருடைய கையில் கட்டப்பட்டிருந்ததான அந்த சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டுட்டு, காலில் இந்த சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவர் சொன்னாராம் ஒரு காரியம், அம்மா இந்த பங்களா உனக்குரியது, இந்த எல்லைகளில் நீ எவ்வளவு சுதந்திரமாக இருக்கலாமோ அவ்வளவு சுதந்திரமாக நீ இருக்கலாம். இனி நீ அடிமை கிடையாது. உன்னை என் பிள்ளையாக நான் பார்க்கிறேன். உன்னை நான் ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டேன். இந்த பங்களாவுக்கு இங்க இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நீதான் சுதந்திரவாளி என்று காரி துப்பினவள் காலில் விழுந்து கண்ணீரோடு அழுதாளாம். அப்பா என்று சொல்லி அழுதாளாம். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லிரு. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, தேவன் செய்த அந்த கிரயம், அந்த சிலுவையில் செய்த அந்த தியாகம், எவ்வளவு கிரயம் கொடுத்து அப்பா நம்மளை மீட்டிருக்கிறார். பணங்காசு இல்லைங்க, நம்முடைய உடம்புக்கு ரத்தத்தை சிந்தி, பரிசுத்த தூய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அவருடைய